16ஆம் பாசுரம். கன்று மேய்த்து இனி கன்று மேய்த்து இனிது உகந்த காலாயென்றும் கடிபொழில் சூழ் கணபுரத்து என் கனியே என்றும் மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாயென்றும் வட திருவேங்கடம் மேயமைந்தா என்றும் வென்றசுரர் குலம் கலைந்த வேந்தே என்றும் விரிபொழில் சூழ் திருநரையூர் நின்றாயென்றும் துன்று குழல் கருநிறத்து என் துணையே என்றும் துணைமுலை மேல் துளி சோர சோர்க்கின்றாளே. கண்ணன் அனைவருக்கும் எளியனாயிருக்கும் தங்குகிறாள். பசுக்கன்றுகளை மேயவிட்டு இனிதாக மரித்து விளையாடி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவனே, இடுக்கு உடையவனே என்றும் மனம் மிகுந்த சோலைகளால் சூழப்பட்டிருக்கும் திருக்கண்ணபுரம் திருப்பதியில் நினைக்கும் தோறும் இன்சுவை ஊட்டும் பழம் போன்றவனே என்றும் திரு ஆய்ப்பாடியில் நாற்சந்தியில் குடங்களை தலையிலே இட்டு ஆடி மகிழ்ச்சி அடைந்தவனே என்றும் வட திருவேங்கடம் சென்று சேர்ந்து நிலைப்பவனே, இடுக்குடையவனே, அரக்கர்களை குலம் குலமாய் அழித்து வெற்றி பெற்றவனே, எங்களுடைய அரசனே என்றும் பறந்து விரிந்த சோலைகள் சூழ்ந்த திருநரையூர் நின்று அருளியவனே என்றும் அடர்ந்து கருத்த குழற்கற்றையை உடைய கருகிய நீலத் திருமேனியனே, என்னுடைய வாழ்வின் பயனே, அமுதே என்றென்று எண்ணி ஒன்றோடு ஒன்று ஒத்த முளைத்தனங்கள் கண்ணீர் துளிகள் வழியும்படியாக சிந்தித்து தளர்ச்சி அடைகின்றாள். 17ஆம் பாசுரம். பொங்கார் மெல் இளங்கொங்கை. பொங்கு ஆர்மேல் இளம் கொங்கை பொன்னே பூப்ப பொறுகயல் கண் நீரரும்ப போந்து நின்று செங்கால மடப்புறவம் பெடைக்கு பேசும் சிறுகுரலும் உடல் உருகி சிந்தித்து ஆங்கே தன் காலும் தன் குடந்தை நகரும் பாடி தன் கோவலூர் பாடியாடக் கேட்டு நங்காய் நம் குடிக்குதுவோ நன்மை என்ன நரையூரும் பாடுவாள் நவில்கின்றாளே. நம்முடைய குலத்திற்கு இது தகாது, இது நன்மை பயக்காது என்று சொல்ல அவள் பிடிபடாமல் மேலும் பல தேசங்களையும் பாடுவேன், நரையூரில் அவனையும் பாடுவேன் என்று கூறுகின்றாளே. எங்கே காண்பன் என்று கண்ணனை அடையாமல் என் செயல் முடியாது என்று எங்கும் தேடுவேன் அவனை என்றும் அடக்கம் அழிந்து நாடுவாள் ஆயினாள், நவில்வாள் ஆயினாள். வளர்த்தி மிகுந்ததாய்
மென்மையுடைய இளம் முளைத்தனங்கள் தன்னிறமழிந்து சண்டையிடும் கயல் மீன்களைப் போன்ற 2 கண்களும் கலங்கி கண்ணீர் துளிக்க தாயை விட்டு பிரிந்து வந்து தனித்து வாழும் இவள் சிவந்த கால்களை உடைய அறிவு குறைந்த புறா தன் பெண் புறாவோடு இரகசிய குரலாக பேசுகின்றதைக் கண்டு தனக்கு இப்படி வாய்க்கவில்லையே மூச்செறிந்து மேனி கரைய நினைத்து யோசித்து வருந்தின அளவில் கண்ணனை நாம் சென்றடைவோம் என்று தான் சென்றதாக காட்டின தன் காலூரிலும் குளிர்ந்த திருக்குடந்தையில் அவனை பாடி பின் திருக்கோவலூரும் சென்று அவனை பாடி ஆட வேண்டும் என்று அவள் சொல்ல கேட்ட நான், பெண் பிள்ளையே, இப்படி செய்வது நல்லதில்லை, நமது குடிப்பிறப்பிற்கு இது தகாத செயல் என்று நான் தடுக்க, இன்னும் நான் சென்று நரையூரில் கண்ணனை புகழ்ந்து பாடுவேன் என்று அவள் சொல்லுகிறாள். என் செய்வேன் நான்?